ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ்பேக். இன்றைக்கி ஹேர் வாஷ் பண்ணுறது எப்படி நல்லா சாஃப்ட்னஸாக ஷைனிங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். இப்போ ரொம்ப சிம்பிளான டிப்ஸை தான், அதாவது கேர்டும் முட்டை இந்த ரெண்டை வச்சு நம்ம வாரத்தில் ஒரு நாள் இந்த வெயில் சீசனுக்கு நல்லா ஃபுல்லு தள்ளியும் சரி நம்ம ஃபுல் பாடியும் நல்லா சில்லுன்னு இருக்கும். நம்ம மைண்டும் எல்லாம் ஃப்ரீடமாக இருக்கும். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த சம்மர் சீசனுக்கு. இது வாரத்தில் ஒரு நாள் இல்லை 2 நாளைக்கு ஒரு வாட்டி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதனால எவ்வளோ தயிர் எடுத்துக்கணும், எவ்வளோ முட்டை எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப லாங் முடியாக இருக்கிறவங்க நீங்கள் ஒரு 2 முட்டை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எனக்கு மீடியம் சைஸ் இருக்கிறதுனால நான் ஒரு முட்டை எடுத்துக்கிறேன். தேவையான அளவுக்கு தயிர், ஏன்னா உங்கள் முடி லாங் பொறுத்துந்து. இப்போ அது எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. தயிர் எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்து ஒரு முட்டை. ஆல்ரெடி உங்களுக்கு நான் வீடியோஸ் போட்டுருக்கிறேன் ஹேர் பேக்குக்கு. இப்போ இது ரொம்ப சிம்பிளாக, அதனால் தயிரை யூஸ் பண்ணோம்னாக்கா பெயின் பிடிக்கிறதெல்லாம் ஜாஸ்தி இருக்குதுன்னு சொல்லுவாங்க சில பேர். அந்த மாதிரிலாம் இல்லை, நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்க தயிர். அது இல்லாமல் முட்டை நம்ம சேர்க்கறதுனால இன்னும் நல்லா சாஃப்ட்டு ஸ்மூத்து கொடுக்கும், ஷைனிங்கும் கிடைக்கும் நம்மளுக்கு. இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாள் கூட நீங்கள் இந்த மாதிரி பேக் ரெடி பண்ணலாம். நல்லா முடியும் க்ரோத் பண்ணி கொடுக்கும். இப்போ நான் ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். இப்போ முடி கழுவுக்கு நான் தயிர் நல்லா கெட்டியாக இருக்க தயிர் வேணும். பாருங்க, 1 டீஸ்பூனு, 2 டீஸ்பூனு, ஏன்னா இது நம்ம இது முட்டை போடுறது இல்லைங்களா, அப்போ ஜாஸ்தி ஆகும். இன்னொரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் எடுத்துருக்கேன். இப்போ இதில் இந்த வெள்ளை போடணுமா இல்லை மஞ்சள் போடணுமா இல்லை, ரெண்டும் சேர்த்து போட்டுக்கோங்க. ஒரு முட்டை முழு, உங்களுக்கு லாங் முடி இருந்துச்சுன்னா இங்கே 2 முட்டை முழுசாக எடுத்துக்கலாம். தயிர் ஒரு 3 டீஸ்பூன் to 4 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இதில் மஞ்சளும் இருக்குது, வெள்ளையும் இருக்குது. இப்போ இது நல்லா கலக்கிக்கணும். அந்த தயிர் இந்த மஞ்சள் கலக்கும் போது கலர் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா இந்த மாதிரி அடிச்சுக்கணும். இந்த முட்டை, இந்த மஞ்சள், அந்த வெள்ளை, அடுத்து தயிர். ஒரு 10 நிமிஷம் அது நல்லா நீங்கள் இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த தயிர் கட்டி இருக்கிறதுக்கு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் ஆகும். இந்த அளவுக்கு. இப்போ இது நீங்கள் பாத்ரூமில் போய் கூட நீங்கள் போட்டுக்கலாம், இல்லை நீங்கள் கூட போட்டுக்கலாம். இப்போ இது நான் போட்டு காட்டுறேன். எனக்கு இருக்கிற முடி அளவுக்கு இந்த அளவுக்கு தான் நான் அதுக்காக நான் ஒரு முட்டை எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த மாதிரி இது பாருங்கள், இது இந்த ஒரு எல்லோ கலரில் இருக்கும். ஏன்னா அந்த மஞ்சள் இல்லைங்களா, தயிர் எல்லாம் இந்த அளவுக்கு தான் இது பண்ணிக்கணும். பெரிய முடி இருந்துச்சுன்னா ஒரு முட்டை உங்களுக்கு ஆகாது. இந்த மாதிரி இந்த ரூட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக, ஏன்னா நம்ம போட்டுக்கிற துணியெல்லாம் ஸ்பாயில் ஆகிடும், நம்ம முட்டை கவுல் அடிக்கும். ஃபுல்லு எங்கெங்கே இருக்குது அந்த எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாள் கூட நீங்கள் இந்த பேக் எடுத்துக்கலாம்.
இப்போ இந்த தலையில் முட்டை கவுளி இருக்குமேனு கண்டிப்பாக முட்டை கவுளி இங்கே இருக்கும். நம்ம முடி நல்லா இருக்கணும், நல்லா வளரணுன்னாக்கா இதெல்லாம் நம்ம செஞ்சு தான் ஆகணும். முட்டை கவுளி இந்த இருக்கும் பாருங்கள், இந்த அளவுக்கு. பின்னாடி முன்னாடி இந்த மாதிரிலாம் நல்லா இது பண்ணிக்கணும். ஒரு 15 நிமிஷம் இல்லை 20 நிமிஷம் விட்டுடணும். இந்த முனை எல்லாம் போடணும் முடிக்கு. கொஞ்சம் கூட எங்கே பேலன்ஸ் விடாது, க்ளீனாக நல்லா அப்ளை பண்ணிக்குவோம். இதை போட்டுட்டு கொஞ்ச நேரம் இருக்கும்போது நம்ம பார்க்கலாம் ஷைனிங் கொடுக்குறது எந்த அளவுக்கு ஷைனிங் கொடுக்குதுன்னு. இப்போது இந்த மாதிரி ஒரு லைட்டாக ஒரு மசாஜ், ஏன்னா உள்ளெல்லாம் போயிருக்காது, அதனால கொஞ்சம் கொஞ்சம் ரூட் எடுத்து இந்த மாதிரி விட்டால் தான் உள்ளெல்லாம் போகும். லைட்டாக இப்படி ஒரு மசாஜ் பண்ணிக்கோங்க. எங்கெங்கே போட்டு இருக்கிறீங்களோ லைட்டாக ஒரு 5 நிமிஷம் நம்ம மசாஜ் பண்ணிவிட்டு போடுறதும் ஒரு மாதிரி கவுளி வாசனை வரும். நீங்கள் ஏதாவது யூஸ் அண்ட் த்ரோ துணி இருந்துச்சுன்னா நீங்கள் செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கலாம், அந்த மாதிரி துணி எடுத்து போட்டுக்கலாம். பாருங்கள், இது கரெக்டாக இருக்குது. எனக்கு ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு தயிர், ஒரு முட்டை. இப்போ இது ஒரு மினிமம் ஒரு 15-20 நிமிஷம் அளவுக்கு விடணும். அப்புறமா நீங்கள் குளிச்சுட்டு பாருங்கள். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஹேர் பேக்கு பாருங்கள், ஃபுல் காலி, ஃபுல் முட்டை கவுல் தான் அடிக்கிறீங்க மேலே. நான் கிச்சன்லேயே உங்களுக்கு போட்டு காட்டினுக்கிற பாத்ரூமுக்கு எடுத்துகிட்டு போகல. இந்த அளவுக்கு ஒரு 15-20 நிமிஷம் விடுங்க. விட்டுட்டு அப்புறமா நீங்கள் குளிச்சு பாருங்க எந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் வச்சுக்கோங்க. இது சூப்பரான ஒரு சிம்பிளான ஹேர் பேக் தான். அது இல்லாமல் தயிர் உங்களுக்கு முடிக்கு எப்படி இருக்கோ அந்த அளவுக்கு லென்த்து. நீங்கள் 3 டீஸ்பூன் ஒரு முட்டை சொன்னீங்களே, என் முடிக்கு பத்தலைங்கள. உங்கள் லென்த்து முடி இருந்துச்சுன்னா நீங்கள் 2 முட்டை தயிர் ஒரு 5-6 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். உங்கள் முடி பொறுத்து அந்த கழுவு எடுத்துக்கலாம். ஆனால் 20 நிமிஷம் அது 15 நிமிஷம் அது இது நல்லா ஊறணும். லைட்டாக ஒரு மசாஜ் பண்ணி போட்ட பிறகு இந்த மாதிரி லைட்டாக ஒரு மசாஜ் பண்ணிக்கணும். ஏன்னா அது உள்ளே இருக்க அந்த ரூட்டுங்களுக்கெல்லாம் இருந்துச்சு. அதனால தான் கொஞ்சம் இப்படி முடி எடுத்து நம்ம இப்படி போட்டுட்டு வரணும். அப்போ கூட படி போட்ட பிறகு லைட்டாக ஒரு மசாஜ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் தூக்கி போட்டுட்டு 15 நிமிஷம் விட்டுட்டு வாஷ் பண்ணி பாருங்கள். எந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்குது எனக்கு கமெண்ட்ஸில் மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள்.